patient's body on the arm cart. It delivers real-time updates on system connectivity, components, status, and surgical readiness, enabling OR staff to prepare the system more efficiently. Integrated console with the next-gen surgical capabilities. Its user-friendly, reasonable ergonomic design improves the patient comfort in procedures. And efficient for collaboration and teaching. And 3D 4K endoscope to vision, offering detailed insight for staff to easily monitor surgeon console, showing the surgical field and operation tips. Wristed instruments with 7 degrees of freedom. Experience a new star of robotics. இந்த பெருமையான தருணத்தை எங்கள் இயக்குனரும் தலைமை அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் பி செந்தில்நாதன் அவர்களின் தலைமையில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு இன்டர்நெட்ன்றது வந்து டிராஃபிக் நம்ம யோசிச்சு பாருங்க, இந்த ரூம்ல எல்லாரும் ஒரே சிக்னல் பயன்படுத்தினா வந்து கம்மியாகும் இல்லையா, அந்த ஸ்பீட் கம்மியாகும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம அந்த சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும்போது 1500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குஜராத்தின் வாப்பியில் இருந்து டாக்டர் பி செந்தில்நாதன் இந்த அறுவை சிகிச்சையை மேற்கொண்டார். சாதாரணமாக டெலி சர்ஜரிகளில் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் மட்டுமே தொலைதூரத்திலிருந்து செயல்படுவார். ஆனால் இந்த நடைமுறையில் டூயல் கன்சோல் அமைப்பு பயன்படுத்தப்பட்டது. இதன் மூலம் குஜராத்தில் உள்ள தலைமை அறுவை சிகிச்சை நிபுணரும் சென்னையில் நோயாளியின் அருகில் இருந்த உதவி அறுவை சிகிச்சை நிபுணரும் ஒரே நேரத்தில் இணைந்து அறுவை சிகிச்சை செய்ய முடிந்தது. இரு நிபுணர்களும் நிகழ்நேரத்தில் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடி ஒருங்கிணைந்து ரோபோட்டிக் கைகளை இயக்கினர். இந்த கூட்டு இரட்டை ஆபரேட்டர் அணுகுமுறை முன் எப்போதும் இல்லாத பாதுகாப்பையும் துல்லியத்தையும் உறுதி செய்கிறது. இந்தியாவில் இவ்வளவு நீண்ட தூரத்தில் இத்தகைய டியூயல் கன்சோல் முறை பயன்படுத்துவது இதுவே முதல் முறையாகும். கடுமையான வாந்தி மற்றும் மருந்துகளால் குணப்படுத்த முடியாத இரைப்பை உணவு குழாய் ரிஃப்ளெக்ஸ், ஆங்கிலத்தில் ஜெட் என்ற நோயால் பாதிக்கப்பட்டிருந்த 23 வயது நோயாளிக்கு ரோபோட்டிக் ஃபண்டோப்ளிகேஷன் என்னும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இதில் அமில பின்னோட்டத்தை தடுக்க வயிற்றின் மேல் பகுதி உணவு குழாயின் கீழ்ப்பகுதியை சுற்றி தைக்கப்படும். அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்து நோயாளி 2 நாட்களில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். அவர் தற்போது நலமுடன் உள்ளார். இதில் பங்கேற்ற அறுவை சிகிச்சை நிபுணர்கள் குழு டாக்டர் செந்தில்நாதன் மற்றும் டாக்டர் பினக் தாஸ் குப்தா வாப்பியில் இருந்து அறுவை சிகிச்சை செய்தனர். இங்கிருந்து டாக்டர் மேக்னஸ் ஜெயராஜ், டாக்டர் ஸ்ரீராம், டாக்டர் சிபி, டாக்டர் அஸ்வினி ஆகியோர் அவர்களுக்கு உதவி செய்தனர். மற்றும் மயக்கவியல் நிபுணர்கள் டாக்டர் வன்மதி மற்றும் டாக்டர் சத்யநாராயணன் இதில் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தனர். இந்த சாதனை குறித்து ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி பழனிவேலு கூறுகையில், இது வெறும் தொழில்நுட்ப வெற்றி மட்டுமல்ல, அறுவை சிகிச்சை நிபுணத்தை பரவலாக்கும் ஒரு முயற்சி. அதில் ஜெம் மருத்துவமனை எப்போதும் முன்னிலையில் இருந்து வருகிறது. இந்தியாவில் 3 வெவ்வேறு ரோபோட்டிக் தளங்களை பயன்படுத்திய முதல் மருத்துவமனை இதுவாகும். இந்தியாவில் முதல் முறையாக மெசோ எண்டோ 4000 தொழில்நுட்பத்தை புகுத்தியதன் மூலம் புவியியல் எல்லைகளை தாண்டி சிறந்த மருத்துவர்களின் கைகள் எங்குள்ள நோயாளிகளையும் சென்றடைய முடியும் என்பதை நாங்கள் நிரூபித்துள்ளோம் என்றார். டியூயல் கன்சோல் நன்மைகள் குறித்து ஜெம் மருத்துவமனையின் சென்னை இயக்குனரும் தலைமை அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் பி செந்தில்நாதன் கூறுகையில், முந்தைய டெலி சர்ஜரிகள் ஒரு நபரால் மட்டுமே இயக்கப்படும் முறையில் இருந்தன. ஆனால் இந்த டியூயல் கன்சோல் தொழில்நுட்ப ஆட்டத்தையே மாற்றியிருக்கிறது. 1500 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தும் நாங்கள் இருவரும் ஒரே அறையில் அருகருகே நின்று அறுவை சிகிச்சை செய்வது போன்ற உணர்வை பெற்றோம். ஒரு நிபுணர் தொலைவில் இருந்தும் மற்றொருவர் நோயாளின் அருகில் இருந்தும் ஒரே நேரத்தில் இணைந்து செயல்படுவது அறுவை சிகிச்சை துறைக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாகும் என்றார். இந்தியாவில் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை சீரான வளர்ச்சியை கண்டுள்ளது. இருப்பினும் நீண்ட தூர டெலி சர்ஜரி, குறிப்பாக டியூயல் கன்சோல் வசதியுடன் கூடிய முறை இன்னும் ஆரம்ப கட்டத்திலே உள்ளது. தேசிய அளவில் இதுவரை ஒரு சில டெலி சர்ஜரிகள் மட்டுமே பதிவாகியுள்ள நிலையில் அவை பெரும்பாலும் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் மட்டுமே தொலைதூரத்தில் இருக்கும் முறையை அமைத்திருந்தன. ஜெம் மருத்துவமனையின் இந்த சாதனை இவ்வளவு நீண்ட தூரத்தில் டியூயல் கன்சோல் கூட்டு டெலி சர்ஜரி முறையை இந்தியாவில் செயல்படுத்தி காட்டிய முதல் நிகழ்வுகளில் ஒன்றாகும். மேலும் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட ரோபோட்டிக் தளத்தை பயன்படுத்தி தென்னிந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட இத்தகைய முதல் முயற்சியாகவும் இது கருதப்படுகிறது. இந்த மைல்கல் உயர்தர அறுவை சிகிச்சை தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் அதிகரித்து வரும் தன்னிறைவையும்
டிஜிட்டல் முறையிலான ஒருங்கிணைந்த அறுவை சிகிச்சை பராமரிப்பில் உலகை வழிநடத்தும் திறனையும் பறைசாற்றுகிறது. இந்திய தயாரிப்பான மெரில் லைஃப் சயின்ஸ் தளம் பயன்படுத்தப்பட்டது உயர்தர மருத்துவ ரோபோட்டிக்ஸ் துறையில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் வெற்றியை உணர்த்துகிறது. டெலிசர்ஜரி என்றும் ஒற்றை நபர் இயக்கும் முறையிலிருந்து மாறி ஒருங்கிணைந்த அறுவை சிகிச்சை சூழலாக பரிணமித்து வருகிறது. இந்த டியூவல் கன்சோல் வசதி புவியியல் எல்லைகளால் மருத்துவ நிபுணத்தையும் தடைபடாமல் இருப்பதையும் உறுதி செய்வதோடு களத்தில் இருக்கும் அறுவை சிகிச்சை ஆதரவையும் தக்க வைத்துக் கொள்கிறது. பயிற்சி அளிப்பதற்கும் திறன்களை பகிர்ந்து கொள்வதற்கும் மற்றும் பல்வேறு பகுதிகளில் அறுவை சிகிச்சை முடிவுகளை மேம்படுத்துவதற்கும் இது மிகப்பெரிய ஆற்றலை கொண்டுள்ளது என்று டாக்டர் செந்தில்நாதன் மேலும் குறிப்பிட்டார். மேலும் இந்த அமைப்பின் தாமதமற்ற வேகம் குறித்து விளக்குவதற்காக ஜெம் மருத்துவமனை மருத்துவர்கள் ஒரு நேரடி செயல்முறை விளக்கத்தை நடத்தினர். இத்தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் பெருநகரங்களில் உள்ள அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இந்தியாவின் குக்கிராமங்களில் அல்லது தொலைதூர பகுதிகளில் உள்ள நோயாளிகளுக்கும் உயிர்காக்கும் சிகிச்சை வழங்க அனுமதிக்கும் என்று இது சுகாதார சேவையின் அணுகலில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் நிபுணர்கள் தெரிவித்தனர். நன்றி. Telesurgery, first of its kind in India, which was done from Vapi to Chennai. I think Sir will give you further details of how he did and what was the outcome and all. I just wanted to take few minutes of your time to give you a background of how we prepared ourselves and why GEM as our partners. So Meril Life Science is currently the biggest medical device company in India. We manufacture, we design and we market in India as well as 152 countries across the world. So you can say Meril is now one of the biggest multinational companies who are dealing and designing products for the betterment of Indian patients and patients abroad. So a quick reflect on how we came across this robotic journey. So it was almost like 5-6 years that we have entered this robotic journey in India. Now we are leaders in orthopedic robots, and just 7-8 months back we have launched this Mizo Endo 4000, which is the soft tissue robot. And this is indigenously made in India product. And what we focus is like bringing affordable world-class technology to Indian patients. And why we chose and why we partnered with GEM is like behind every technology, every machine, it will not work if there is no experienced and experienced surgeons behind it. And what we know, GEM is doing excellent groundbreaking work in India, and patients who come from India, across India and outside, and they have been pioneers in surgeries. So that is why it was our honor to partner with GEM and promote this technology. And we are still partnering with GEM Hospital to develop the technology further to make it more affordable and more better for Indian patients. So thanks a lot, Senthilnathan sir. I think you gave us this opportunity, this platform, and I will not take much time. Thank you again. Our press and media friends, இப்போ எலெக்ஷனுடைய ஃபீவர் அப்படியே உச்சக்கட்டத்தை அடைஞ்சிட்டு இருக்கிற இந்த டைம்லையும் ஒரு மெடிக்கல் ரெவல்யூஷன், மெடிக்கல் நியூஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தட் டு ஐ ஃபீல் திஸ் இஸ் ஒன் ஆஃப் டாக்டர் பிரவீன் அண்ட் தனியா நல்லா கம்பேர் பண்ணாங்க. அவங்க சொன்னது போல் இந்த ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி ஹஸ் பொட்டன்ஷியல் டு மேக் இட் பிக். எங்கெங்கெல்லாம் அது கிராமமாக இருக்கட்டும், நகரமாக இருக்கட்டும், எந்த இடத்துல ஒரு அறுவை சிகிச்சை, உயர்தர அறுவை சிகிச்சை தேவையோ அங்கே ஒரு டீம், ஒரு இன்னொரு மருத்துவமனையில் ஒரு டீம், 2 பேர் சேர்ந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னு உலகுக்கு எடுத்துக்காட்டிய முதல் முயற்சி இது. ஸோ இந்த ஒரு முக்கியமான நிகழ்வை உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டு இதனால் இருக்கக்கூடிய பலன்கள், பெனிஃபிட்ஸ் டு த பேஷண்ட், அது மட்டும் இல்லை டெக்னாலஜி எப்படிலாம் பயன்படுத்தி, உங்களுக்கு தெரியும்லாம் டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்மளுடைய மக்களுடைய ஆரோக்கியத்தை வளர்க்கறது தான் முக்கால்வாசி மருத்துவமனையுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்குது. அதில் ஒரு பெரும் முயற்சியாக இந்த ஒரு பர்டிகுலர் டெலிசர்ஜரி முயற்சியை நாங்கள் பண்ணோம். இதற்கு முன்னாடியும் குறிப்பிட்ட சொல்ல போனால் ஒரு 3-4 டெலிசர்ஜரி ரோபோட்டிக் பிளாட்ஃபார்ம் மூலியமாக இந்தியா பூராவும் பண்ணிகிட்டு இருந்தோம். சென்னையிலிருந்து டெல்லி, குர்கானுக்கு, அதே போல் சென்னையிலிருந்து ஒரு சில
நகரங்கள் மற்றும் சில நகரங்களுக்கும் பண்ணியிருக்கோம். பாம்பேயிலிருந்து டெல்லி இந்த மாதிரி நகரத்துக்கு இடையே டெலி சர்ஜரி. பேஷண்ட் பாம்பேயில் இருப்பாங்க, டெல்லியில் ஒரு சர்ஜன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் டெலி சர்ஜரி இப்படி உச்சகட்டமாக இருந்தது. அதில் வந்து என்ன ஒரு சங்கடம் இருந்தது அப்படின்னா, பாம்பேயில் பேஷண்ட் இருப்பாங்க, பட் ஆனால் அங்குள்ள டாக்டர்ஸ் வந்து அந்த ரோபோட்டிக் சர்ஜரியை பயன்படுத்த முடியாத நிலை இருந்தது. கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய டெல்லி சர்ஜன்ஸ் தான் வந்து அந்த இயக்க முடியும். ஆனால் பேஷண்ட் பக்கத்தில் இருப்பாங்க. நான் ஓப்பன் சர்ஜரி பண்ண லாப்ரோஸ்கோபி பண்ணலாம், பட் ஆனால் ரோபோட்டிக் சர்ஜரியும் பக்கத்திலே இருந்து பண்ணக்கூடிய ஒரு சூழல் இல்லாத ஒரு நிலை இருந்தது. இந்த முயற்சியின் மூலியமாக டாக்டர் பிரவீன் விளக்குனது போல நான் வாப்பின்றது வந்து கிட்டத்தட்ட மும்பையிலிருந்து ஒரு 170 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வடக்கே இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. அந்த சிட்டியில் தான் இந்த மெரில் அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அங்கே ஒரு இந்த கன்சோல், இப்போ இங்கே பார்த்துருக்குற இந்த கன்சோல் நம்ம ஜெம் மருத்துவமனையில் ஒன்று இருந்தது, வாப்பியில் ஒரு கன்சோல் இருந்தது. நான் அங்கே உட்கார்ந்து அறுவை சிகிச்சை பண்ணிட்டு இருந்தேன். அதே அறுவை சிகிச்சையை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு டாக்டர் ஸ்ரீராம் மேக்னஸ் அப்படின்ற எங்கள் மருத்துவ குழு இங்கே இதே கன்சோலில் இங்கேயும் இருந்தது. நான் ஒரு சில அறுவை சிகிச்சையின் ஒரு சில பகுதியில் பண்ணுவேன். இவர்கள் ஜெம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அதே ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் எல்லாம் சேம், ஆனால் 2 கண்ட்ரோல். அதனால இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் ஒரு சில அறுவை சிகிச்சை பகுதியை நான் பண்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஒரு சில அறுவை சிகிச்சை பகுதிகளை அவங்க பண்ணலாம். இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இதில் வந்து நான் வந்து அங்கே வாப்பிலிருந்து பண்ணக்கூடிய என்னுடைய அந்த இயக்கம் மட்டும்தான் வந்து ரோபோட்டிக் ஆர்ம்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ குழுவினரோடு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கலாம், கொஞ்சம் லாப்ரோஸ்கோப்பில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பட் ரோபோட்டிக் கருவி அவங்களால இயக்க முடியாது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டூயல் கன்சோல் சைட் பை சைடு உட்காந்து ட்ரைனிங் கொடுக்குற அகாடமிஸ் இருக்கு. பட் பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட் தரக்கூடிய, அதுவும் வந்து அது 1000 கிலோமீட்டராக இருக்கலாம், 2000 கிலோமீட்டராக இருக்கலாம், ஏன்னா எல்லாமே இன்டர்நெட் கனெக்டட் தான். ஸோ வித்தின் த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் வரும். நான் அங்கே உட்கார்ந்து அறுவை சிகிச்சை பண்ணுவதற்கும் இதே அன்றாடம் தினமும் நமது மருத்துவமனையில் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் இங்கே நான் ஜெம் மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை அரங்கில் எப்படி உட்கார்ந்து எந்த வசதி எந்த லேக், இப்போ கை ஆரம்பிச்சுன்னா அங்கே அந்த ஆர்ம்ஸ் ஆடுன்ற அசையும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அந்த வாப்பிலிருந்து பண்ணும்போதும் எந்தவித டைம் டிலே இல்லாமல் இதை பண்ண முடியும். பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, அந்த ட்ராவல்ஸ் லைக் ஸ்பீட் ஆஃப் லைட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த லைட்னிங் ஸ்பீடில் ஒரு சின்ன லேக் இல்லாமல் அங்கே பண்ண முடிஞ்சுது. இங்கே உள்ள மருத்துவ குழுவினரோடு சேர்ந்து பண்ணும்போது அந்த நோயாளிக்கு வந்து த பெஸ்ட் பாசிபிள் அவுட்கம். அவர் நோயாளியும் பயனாளியும் இங்கே வர சொல்லியிருக்கிறோம். அவர் வந்து 2 நாள் 3 நாளில் வீடு திரும்பக்கூடிய ஒரு சூழல் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான டெக்னாலஜி அதிநுட்பம். ரோபோட்டிக் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க, மீசோ அப்படின்றது மெரில் அப்படின்றது ஒரு இந்தியன் கம்பெனி, ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனி. ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அமெரிக்காவிலிருந்து தான் நம்ம நாட்டுக்கு வந்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். இன்னுமே ப்ரிடாமினன்ட்லி ஒரு ஃபாரின் கம்பெனிஸ் தான் வந்து நிறையா இந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த பயனியர்ஸ் இந்தியன் ரோபோட்டிக் கம்பெனி, நம்மளாம் பெருமைப்படக்கூடிய விதமாக மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ்ல மெரில் கம்பெனி வாப்பியில் அவங்களுடைய ஃபேக்ட்ரியில் உருவான இந்த லேட்டஸ்ட் மீசோ எண்டோ 4000 அப்படின்ற, நீங்கள் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க, ஐசிஜி தொழில்நுட்பம், 4K தொழில்நுட்பம், 3D தொழில்நுட்பம். என்னோட பிக்சர் பார்த்துருப்பீங்க, நான் ஒரு கிளாஸ் போட்டிருப்பேன். ஒரு ஃபேஷனுக்காகவோ ஜஸ்ட் ஒரு லுக்குக்காகவோ போடல, நான் இங்கே பண்ணி காமிக்கிறேன். அந்த ஒரு 3D கிளாஸ் போட்டு பண்ணும்போது இன்னொரு டெப்த் பர்செப்ஷன் சொல்லிட்டு, ஒரு தசைக்கும் இன்னொரு தசைக்கும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமான வித்தியாசம் மில்லிமீட்டர் கணக்காக தெரியும் போது நமக்கு ஃபைன் டியூனிங் ஆஃப் சர்ஜரி, ஒரு ரத்த குழாய் எப்படி இருக்குது, உணவு குழாய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து தெளிவாக அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி என்ன அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றது இம்மர்சிவ் டெக்னாலஜி. நம்ம அவங்க உடம்புக்குள்ளேயே போய் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் 3D ரோபோட்டிக் தொழில்நுட்பம். ஸோ அதை பயன்படுத்தி
2 டீமாக பண்ணி 1500 கிலோமீட்டருக்கும் தொலைவில் இருக்கக்கூடிய 2 மருத்துவ குழுவினர் சேர்ந்து வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய இந்த ஒரு அரிய டெலிசர்ஜரி சாதனை தான் விளக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இது சம்பந்தமாக உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும். அந்த கேள்விகள்லாம் பின்னாடி நான் இந்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் தெரிஞ்சுக்க இது ஒரு பெரிய புரட்சியாக டெக்னாலஜியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்க்குறோம், ரோபோட்டிக் சர்ஜரி, அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்துட்டு இருக்குது. அதில் ஒரு முத்தாய்ப்பா டெலி சர்ஜரி அப்படின்றது வந்து ஏன்னா பேஷண்ட்ஸ்க்கு எப்படி பெனிஃபிட், டாக்டர்ஸ் நல்லா ட்ரெயின் ஆனால் தான். டாக்டர்ஸ் வந்து எப்படி எல்லா இடத்துலையும் இப்போ இங்கே இருக்கிறோம், கரூரில் இருக்கிறோம், சென்னையில் இருக்கிறோம், கோவையில் இருக்கிறோம், மதுரையில் இருக்கிறோம், எங்கே இருந்தாலும் நான் இங்கேருந்து அறுவை சிகிச்சை பண்ணுறேன், அங்கே என்னோட டீம் இருப்பாங்க, அவர் அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு டீம் இருப்பாங்க, அவங்க மீதியை பார்த்துக்குவாங்க. அப்படின்னா எங்கிருந்து வேணாலும் எந்த மூளை முடுக்கில் வந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ணலானும் உயர்தர அறுவை சிகிச்சை நம்ம அங்கே போக வேண்டியதில்லை. அதே சமயத்தில் நம்ம ரொம்ப தூரம் தொலைவில் இருப்போம் அப்படின்னு ஒரு பேஷண்ட் நினைக்கவே வேண்டாம். டாக்டர் சென்னையிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாரு, ஆனால் வந்து திடீர்னு பார்க்க முடியல, அவர் ஏதாவது டக்குன்னு வந்து ரொம்ப தூரமாக இருக்குது, அப்படி ஏதாவது நேரடியாக பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு ஏதாவது இல்லை அவங்கே பக்கத்துலேயே இன்னொரு டாக்டர் இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிற இயல்பு தான் இல்லைங்களா? இது கரெக்டாக பண்ணுவாங்களா, இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டூயல் கன்சோல் அது எதுவுமே இல்லை. நம்ம பேக்கப் பிளான் மாதிரி 2 பிளான் இருக்குது. 1 2 சேர்ந்து பண்ணுறோம். முக்கால்வாசி அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது வந்து அந்த டீமை பொறுத்து. இப்போ நான் வந்து 60% பண்ணலாம், 70% பண்ணலாம், 80% பண்ணலாம், நான் 40% பண்ணலாம். இன்னொரு அது பேஷண்ட் அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கக்கூடிய அதே கன்சோலில் அவங்களும் அதே மாதிரி தான் 30% பண்ணலாம், 50% பண்ணலாம், 90% பண்ணலாம். ஸோ டிபெண்டிங் ஒரு ப்ரொசீஜருக்கும் ஒரு மருத்துவ குழுவின் அவர்களுடைய தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப அவங்க வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வேரி ஆகும். அப்படி இருக்கும்போது வந்து பேஷண்ட்ஸோடைய பெனிஃபிட் ரொம்ப, பேஷண்ட்ஸோடைய பாதுகாப்பு தன்மை இதனால உறுதிப்படுத்தப்படுது, மேம்படுத்தப்படுது. ஸோ அப்படி ஒரு டெக்னாலஜியை தான் இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஒரு தொழில்நுட்பம் இந்தியாவில், ஏன்னா இந்தியா ஒரு பெரிய கண்ட்ரி, எல்லா இடத்துக்கும் டாக்டர்ஸ் போக முடியாது, பட் அட் த சேம் டைம் பேஷண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 2 கன்சோலை வச்சுட்டோம் அப்படின்னா எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு வேணாலும் அறுவை சிகிச்சை செய்யலாம் அப்படின்றது தான் இதை வந்து இந்த ஒரு பர்டிகுலர் முயற்சி எடுத்து காட்டுது. அதுக்கு உறுதுணையாக இருந்த மெரில் நிறுவனத்திற்கும் எங்களுடைய மருத்துவ குழுவினர், அனஸ்தட்டிஸ்ட், ஓடி டெக்னீஷியன்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களையும் நான் அறிமுகப்படுத்துகிறேன். முதல்ல இந்த கன்சோலை அறிமுகப்படுத்தலாம் இல்லையா? இதுதான் வந்து ரோபோட்டிக் ஆர்ம்ஸ். இதில் வந்து அந்த 1 2 3 4 நமக்கு வந்து 2 கை இருக்கிற மாதிரி ரோபோக்கு வந்து மேக்ஸிமம் 4 கை இருக்கும். ஒரு இதில் கேமரா, 2 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அட் அ டைம். ஸோ அப்படின்ற மாதிரி எப்படின்னா நம்ம அந்த சாமி படத்தில் வர மாதிரி இப்போ 8 கை 10 கை இருக்கிற மாதிரி ரோபோக்கு வந்து 4 கைகள். அந்த 4 கைகளையும் இயக்கக்கூடிய நர்வ் சென்டராக தான் இந்த கன்சோல் பார்க்குறோம். இதுலலாம் இதையும் இந்த 2 இதையும் இந்த ஆர்ம்ஸையும் வச்சு நம்ம இயக்குனா இப்போ நம்ம எப்படி மூவ் பண்ணுறோமோ அந்த மூவ்மெண்ட்டை அந்த ஆர்ம்ஸ் வந்து ரெப்ளிகேட் பண்ணும். இந்த ஒரு கன்சோல் ஜெம் மருத்துவமனையில் ஒரு கன்சோலை வச்சுட்டு இன்னொரு கன்சோல் குஜராத் வாபியில் அது வச்சுக்கணும். ஸோ இங்கே நம்ம டீம் டாக்டர் ஸ்ரீராம், மேக்னஸ் எல்லாம் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணாங்க. நான் வாபியில் இருக்கக்கூடிய அவங்க மெரில் அகாடமியில் இருக்கக்கூடிய தலைமையில் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த கன்சோல் ஆப்ரேட் பண்ணேன். நான் ஆப்ரேட் பண்ணும்போதே இவங்களும் அந்த கண்ட்ரோலை எடுத்து ஆப்ரேட் பண்ணலாம். அதான் டுவெல் கன்சோல். முதல்ல ஒரே ஒன்று தான் இருக்கும், இங்கிருந்து ஆப்ரேட் பண்ணது சென்னையில் இருந்தாலும் வேற எங்கேயாவது இருந்தாலும் ஒரே ஒருத்தர் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். இப்பொழுது 2 பேர் 2 டீம் ஆப்ரேட் பண்ணும்போது நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் அவங்க பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த டூயல் கன்சோல். இதே கன்சோல் 2 இடத்துல, 3 இடத்துல இருக்கலாமா, இருக்கலாம், 4 இடத்துல இருக்கலாமா, இருக்கலாம், தேவையில்லை. 2 டீம் ஜென்ரலி போதும். அந்த 2 டீம் இருக்கும்போது இப்போ ஒரு டீமுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு இப்போ நான் அங்கே போய் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு அறுவை சிகிச்சை 2 அறுவை சிகிச்சை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாவே போதும், அவர்கள் கற்றுக்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த அறுவை சிகிச்சை டீமாக இருக்குன்றதுனால. ஸோ லேர்னிங் பிகம்ஸ் ஈஸி. அட் த சேம் டைம் பேஷண்ட்ஸ் வில் பி பெனிஃபிட்டட். உயர்தர அறுவை சிகிச்சைக்கு வந்து எந்த ஒரு மூளை நுணுக்குமே வந்து தூரம் இல்லை,
ஒரு எட்டாவது இடத்துல வந்து இது இருக்குது, ஒரு சில இடத்துல தான் இருக்குது அப்படின்ற ஒரு சூழல் வரவே வராது. எல்லா இடத்துலையும் இது இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கங்கே இருக்கலாம். அது இப்போது வந்து 5G இன்டர்நெட் போதும், 4G 5G இன்டர்நெட் போதும். அது வழியாகவே நம்ம வந்து ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன், நம்ம டிவியில் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்குற வீடியோஸ் பார்க்குற மாதிரி இங்கேருந்து வைஃபை மூலியமாக அங்கே கமாண்ட் போகும், அங்கேருந்து இங்கே வரும். ஸோ இன்டர்நெட் இருந்து ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் இருந்தால் போதும். இந்த ஒரு டெக்னாலஜியை நம்ம வந்து பயன்படுத்தி இந்தியாவில் எங்கே மூளை முடுக்கில் ஒரு யோசிச்சு பாருங்கள், நீங்கள் காஷ்மீரில் ரொம்ப மலைப்பிரகாத பிரதேசத்தில் எங்கே இருந்தாலும் அந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் நம்ம பார்க்கலாம். இன்ஃபேக்ட் ரோபோ ஆரம்பித்ததே வந்து ஒரு இந்த மாதிரி இராணுவ ரீசன்ஸ்க்காக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மருத்துவர்கள் நம்ம இதை பயன்படுத்தி டெலிசர்ஜரி, டெலிரோபோட்டிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இது வந்து இட் ஹஸ் காட் அ பொட்டென்ஷியல். பல்வேறு வகையான பலன்கள், பல்வேறு வகையான ஒரு பரிணாமங்கள் ஒரு மருத்துவர்களாக இருக்கட்டும், டெக்னாலஜிஸ்டாக இருக்கட்டும், அல்லது பேஷண்ட்டுக்காக இருக்கட்டும், இந்த ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி வந்து ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்றது வந்து எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த ஒரு பர்டிகுலர் முயற்சியில் ஒருத்தர் 2 பேர் அல்லது ஒரு நிறுவனம் அப்படின்றதெல்லாம் வந்து சாத்தியமில்லாத ஒன்று. இட் ரெக்வயர்ஸ் லாட் ஆஃப் டீம் எஃபர்ட். இப்போது அந்த டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல நான் ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன்.